لله رب العالمين والعاقبة للمتقين. الصلاة والسلام على خاتم النبيين وعلى آله وصحبه أجمعين أما بعد. بسم الله الرحمن الرحيم والسلام سبب بسم القرآن آخر من القرآن بسم الله ما شاء الله كان وما أنا مسؤول بكم ولا حول ولا قوة إلا بالله عليه توكلت وإليه أنيب. قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا محمد المعبود الوكيل والكرم منبع العلم والهدى والحكم وعلى آل سيدنا محمد غير الأنوار وسر الأسرار والسر الأبرار. الحمد لله. الله الذي خلقكم في ضلال أنه أتاه كلمة بإكرام كلمة أخرى. الله Dia Filipin untuk melakukan kiriman kepada Allah dari Islam dengan pada umum. Antara pada ini, ini dalam pada Islam yang tercondal. Ya Jabbar, ya Mutakabbir, ya Jabbar yang சொன்னால் சர்வ வல்லமை படைத்தவன் என்ற அர்த்தம். யா முத்தகப்பீர் என்று சொன்னால் பெருமை உடையவன் என்ற அர்த்தம். அல்லாஹ் நாடினால் மட்டும்தான் நன்மையும் நிகழும் தீமையும் நிகழும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நெருப்பில் போடும் பொழுது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நெருப்பு தீண்டவில்லை. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை துரத்தும் பொழுது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தடியினால் கடலை பிளந்தார்கள். அவர்கள் ஈமான் கொண்டவர்கள் அந்த கடலை தாண்டும் பொழுது அந்த கடல் அவர்களை மூழ்கடிக்கவில்லை. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஈமான் கொண்டவரை அழித்து வந்த நெருப்பு மூடவும் இல்லை. சுஹைப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஏற்றுக்கொள்ளாததற்கு நெருப்பு மலை பொழியும் பொழுது அவர்களை ஏற்றுக்கொண்ட அந்த மனிதர்களை அந்த நெருப்பு மலையால் எந்த ஒரு தீங்கும் விளைவிக்கவில்லை. ஆகையால் நாம் அந்த ஜப்பாரின் அரிசியை நாம் எழுதுவோம். யா ஜப்பாரோ யா ஜப்பாரோ யா ஜப்பாரோ யா ஜப்பார் 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 யா ஜப்பாரோ யா ஜப்பாரோ யா ஜப்பாரோ யா ஜப்பார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அடுத்து நாம் பார்க்கக்கூடிய விஷயம் யார் முத்தகப்பீர், பெருமை கூடியவர். யார் முத்தகப்பீர் என்று சொன்னால் பெருமை கூடியவர். நம்மிடம் இல்லாத ஒரு விஷயம் நம்மிடம் இருந்தால் அதை நம் உள்ளத்தில் அதை அகற்றிக் கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால் எப்போது அது நம் உள்ளத்தில் இருக்கிறதோ அப்போதுதான் சொர்க்கத்தின் வாழையை கூட நம்மளால் நுகர முடியாது. எவருக்கு பெருமை உள்ளதோ அவன் சிறுமையுடையவர் போல நரகத்துக்கு சென்று விடுவார். ஆகவே பெருமை என்பதை நம் உள்ளத்தில் இல்லாத அளவிற்கு நாம் பெருமையுடைய அல்லாஹ்வை அழைப்போம். அது மட்டுமல்ல, ஒரு முறை ஒரு சஹாபி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து, யா ரசூலல்லாஹ், ஒரு மனிதர் அழகாக ஆடை அணிந்திருக்கிறார், யா ரசூலல்லாஹ், ஒரு மனிதர் அழகாக செப்பல் அணிந்திருக்கிறார், இது பெருமை வருமா என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஒரு சஹாபி கேட்டபொழுது ரசூல் சொன்ன ஒரு வார்த்தை, அல்லாஹ் தஆலா பெருமையை விரும்புகிறான், அல்லாஹ் பெருமை உடையவன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள். எது தீங்கு வைக்கும் என்று சொன்னால், அல்லாஹ் தடுத்ததை வைத்து நாம் பெருமை கொண்டோம் என்று சொன்னால் அது நமக்கு தீங்கு விளைவிக்கும். ஆகையால் நம் உள்ளத்தில் பெருமை இல்லாதவாறு நாம் திக்ர் செய்வோம். யா முத்தகப்பீரு யா முத்தகப்பீரு யா முத்தகப்பீரு யா முத்தகப்பீர் 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 யா முத்தகப்பீரு யா முத்தகப்பீரு யா முத்தகப்பீரு யா முத்தகப்பீர்
يا متكبر 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 ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்ஹம்துலில்லாஹ். இதே போல நாம் தினமும் தோழரை துன்பம் என்ற தலைப்பின் கீழ் அல்லாஹ்வுடைய இஸ்மகளை நாம் டெய்லி பார்த்து வருகிறோம். அதே போல நாம் மீண்டும் ஒன்றை சந்திப்போம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.